Hello friends, welcome to Diyas Tasty kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல Maggi noodles வச்சு ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Diyas Tasty kitchen சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. panல ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் இல்லனா வெண்ணெய் அப்படி இல்லனா refined oil சேர்த்துக்கோங்க. Maggi noodles நான் கையாலே நுறுக்கி வச்சிருக்கேன், தூள் தூளாக்கி வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா கரிஞ்சிரும். ஆனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கோல்டன் கலர் ஆனதும் லேஸாக அது மேலே தண்ணி தெளித்து விட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 minutes போல் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஏன்னா அது பார்த்திங்கன்னா லேஸாக வேகணும், அதுக்காக தான். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை லைட்டாக கூல் பண்ணிவிடுங்க. கூல் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் இதை மாற்றிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான மசாலாலாம் இதில் நம்ம சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதே அளவுக்கு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா நான் கேரட் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பீன்ஸ், கேபேஜ் நீங்கள் எது வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா நீங்கள் ரெட் சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு லெமன் சேர்த்துருக்கேன். நீங்கள் சாட் மசாலா சேர்க்கலை அப்படின்னா ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு லெமன் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா ரெஸ்ட்டில் வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் அந்த லெமன், வெங்காயம், தக்காளி இருக்கிற ஜூஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா இறங்கி ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சாப்பிடும்போது. நம்ம பேல்பூரி சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த டேஸ்ட்டு தான் இதில் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.